அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படி என்னங்க நடக்குது? தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு சண்டை அங்க நடக்குது. இங்க நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது தான் அங்க சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு முக்கியமான காரணமா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மகன் வழி பேரன் அவன் முகுந்தன் அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி தலைவரா நியமிச்சதுதான். இளைஞரணி தலைவரா நியமிச்ச உடனேயே அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே அதே மேடையில் சொல்றாங்க, கட்சியில எவ்வளவோ அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நாள் கட்சியில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு நேத்துக்கு சேர்ந்து ஒரு அனுபவம் இல்லாதவங்கள்ட்ட இந்த பதவி கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில கேட்குறாங்க. அந்த மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நான் ஒரு தனியா அலுவலகம் போட்டிருக்கேன், அந்த அலுவலகத்தினுடைய நம்பரை குறிப்பிடுறாரு. இது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி மீது அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. ஒரு சபை நாகரிகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸுக்கு தெரியல. அவர் மைக்கை கீழே போடுறதும் ஒண்ணுதான், என் தலையில போடுறதும் ஒண்ணுதான். அவருக்கு தலைமை பண்புங்கிறது சுத்தமாவே கிடையாது. நான் முகுந்தனை நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக நியமிச்சதே எனக்கும் அன்புமணிக்குமான ஒரு பாலமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நான் நியமிச்சேன். ஆனா அன்புமணிக்கு சுத்தமா பிடிக்கல. நான் 35 வயதுல அன்புமணியை நான் கேபினட் மினிஸ்டர் ஆக்கி நான் அழகு பார்த்தேன். இப்படியெல்லாம் செஞ்சவர் இன்னைக்கு கட்சியை வேறு திசையை நோக்கி கொண்டு போறாரு. கட்சி அழிஞ்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் நானே தலைவராக இருந்துக்கிறேங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் 2 பேருமே சேர்ந்து நம்ம எப்படியாவது பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எனக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்க எனக்கு சுத்தமாகவே விருப்பம் கிடையாது. அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியாவும் 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் சம்மதிச்சேன். அன்னைக்கு நம்ம சிவி சமூகத்திட்ட சொல்லி கூட இந்த கூட்டணி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு அண்ணாமலை கூட்டிட்டு கூட்டணி உறுதிப்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு 3 தொகுதியை ஜெயிச்சிருக்கலாம். அதிமுக ஒரு 6-7 தொகுதியில கூட வென்றிருக்கும். இந்த கூட்டணியில எனக்கு எந்த விதமான ஒரு உடன்பாடுமே கிடையாது அப்படிங்கிறார். மொத்தத்துல என்ன சொல்றாருன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு தலைமை பண்புன்னா என்னன்னே தெரியாது, அத லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சுத்தமாகவே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத அவர் பேச. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, அவங்க அம்மா மேலேயே பாட்டுல இருந்து வீசுறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல தகப்பனுக்கும் ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வெளியில கொண்டு பூதாகரமா கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. ஒரு காலத்துல அதிமுக திமுக அப்படின்னு இருக்கும்போது மாற்றா அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து மேடைகள் எல்லாமே பேசினாங்க. அடுத்து ஆட்சி அமைக்க போறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மக்களுக்கு களத்துல இறங்கி போராடிட்டாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி சொல்ல தேவையில்லை, எத்தனையோ 1000 கிராமங்களுக்கு அவரெல்லாம் போயிருக்காது. ஒரு சமூக நீதியை பத்தி எடுத்து மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுல அரும்பாடுபட்டிருக்காரு. அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஐயா ராமதாஸ் அப்படின்னாலே தெரியாதவங்க யாருமே கிடையாது. இதுவரையிலும் பதவியில இருந்தது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ராஜகுருவா இருந்து ஒரு ஆலோசனையில கூடியிருக்காங்க. எலெக்ஷன் டயத்துல யார் யாரோட கூட்டணி வச்சுக்கலாம், யாரோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற அரசியல் தெளிவெல்லாம் ரொம்ப இருந்தது. மொத்தத்துல சமூக நீதி அப்படின்னு பேச போனோம்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்குன்னா அந்த கட்சியை விட்டுட்டு நம்ம பேசவுமே முடியாது. அப்படி இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர் திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை மனசு வெதும்பி வெளியில பேசுறாரு அப்படின்னா அது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையா தான் நம்ம பார்க்க முடியுது. இதை வெளியில அன்புமணி ராமதாஸ் அவர் இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா தெரியல. இன்னைக்கு இளைஞரணி தலைவரா இருந்த முகுந்தன் அவர்கள் கூட அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. எங்களுடைய எதிர்காலம் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ராஜினாமையை பண்ணியிருக்காரு.
ஏன்னா குடும்பத்தினுடைய நெருக்கடிகளும் வந்து இருக்கும்ல. இந்த மாதிரி தகப்பனும் மகனும் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க தம்பி. இதனாலதான் வந்து பிரச்சனை உருவாகுது. நீங்க கொஞ்சம் அதை நீங்க ராஜினாமா பண்ணிருங்க. ஐயா வந்து அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி இன்னைக்கு இதோட வந்து இரண்டா பிரிஞ்சிடக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முகுந்தனுக்கு வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ப்ரெஷர் போட்டிருக்கலாம். அதனால முகுந்தன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அன்புமணி தான் எங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சியினுடைய அந்த இளைஞரணி தலைவர் பதவியை வந்து ராஜினாமாவும் பண்ணியிருக்காரு. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நம்ம பாக்குறது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பொது வழியில கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிறதான். அதுல வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதுல வந்து கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா வந்து அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு வாசல்ல ஒரு சத்தம் கேட்ட உடனேதான் எனக்கே தெரியுது அண்ணாமலை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்பதான் வந்து காலையில டிஃபன் பண்ணி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஜி.கே. மணியனுடைய மகனுக்கு வந்து பொறுப்புகள் வழங்க தடையா இருந்தவர் அன்புமணி அப்படிங்காரு. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம், மாவட்ட துணைத் தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய அழைப்பை ஏற்று போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நம்ம போயிருக்காங்க. மற்றவங்க யாருமே வந்து போக கிடையாது. எல்லாருமே வந்து அன்புமணி ராமதாஸை எதிர்நோக்கிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. நாளைய தலைமுறையை நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போறதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஐயா வந்து இன்னைக்கு வந்து வயசாயிருச்சு. அவரால் வந்து அரசியலை இழுத்து கொண்டு போக முடியாது. அடுத்த தலைமுறையை நம்ம நோக்கி நகரணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து அன்புமணி பின்னாடி வந்து போறாங்க. இருந்தாலும் பொசுக்குன்னு ஒரு இதை சொல்லிட்டாரு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே வந்து அன்புமணிகிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி அமையுமான்னா அமையாது. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஒரு சில நேரம் வந்து தவறாதான் முடிஞ்சிருக்கு. அது வந்து அதுல இருந்து திருந்திக்கிறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கணுமே தவிர, அதை வந்து திரும்ப திரும்ப அது ஒரு குற்றச்சாட்டா சொல்லிட்டே இருந்தா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அது ஒரு பிளவு நோக்கி தானே போகும். கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதுவரையும் வட மாவட்டங்கள்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இப்ப அரசியல் ரீதியா இதை பார்க்கணும் அப்படின்னா, பிஜேபி வந்து ஐயா ராமதாஸ் அவருக்கு வந்து பிடிக்கல. அதிமுகவோட கூட்டணி வைக்கத்தான் விரும்புறாரு. இப்ப இன்னைக்கு வந்து 2 ராஜ்யசபா சீட்டு அதிமுக வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ஒரு சீட்டை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துமே இன்னைக்கு நடக்கிற அந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2ஆ பிளவுபடும் எதுக்கு அந்த சீட்டை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக யோசிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி தாபன் மையக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு போய் அங்கே கொடுத்துட்டு அவங்க வந்து 2ஆ பிரிஞ்சு போச்சுன்னா நம்ம கொடுத்தது வீணா போயிடும், நாளைக்கு வாக்குகள் வந்து நமக்கு வந்து சேராது அப்படிங்கிற முடிவுல கூட அதிமுக வந்து இருக்கலாம். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்ப எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க. இப்ப சமீபத்துல கூட இது பௌர்ணமி நிலவு அந்த கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் இருந்தாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருந்தாங்க. இப்ப ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை பூராத்தையும் ஒரு பொது வெளியில கொண்டாந்து கொட்டும் போது அவருடைய மதிப்பு கெட்டு போகுதுங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது பூரம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பொது வெளியில கொண்டாந்து பேசும்போது அப்படின்னா தனக்கான ஆதரவை தேடிக்கிறதுக்காக வந்து ஐயா வந்து பேசுறாரோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் தோன்றும்ல. நீங்களே ஒரு கட்சியை மக்களுக்காக உருவாக்குறீங்க. நீங்க ஒரு உழைப்பு போட்டு எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பீங்க. அந்த உழைப்பு பூராமே பாத்தீங்கன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் வீணா போகுதுல்ல. அப்ப இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒண்ணு வேணும் கண்டிப்பா. அவங்க அந்த வன்னிய சமூக மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய இடங்கள் இருக்கிற இடங்களை பூரா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வளர்ச்சியில தான் இருக்குது. இப்ப அதிமுக திமுகன்னு அந்த கட்சிகள் வந்து வன்னியர்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே அந்த சமுதாயம் சார்ந்து அது ஒரு கட்சி வந்து இருக்குது அப்படின்னா அது அவங்க வந்து பலம்தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பிளவு வந்து யாரையும் எதிர்பார்க்கல. இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒரு வகையில வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமையா யாரா பாக்குறாங்கன்னா அன்புமணியை தான் பாக்குறாங்க. நன்றி, வணக்கம்.